الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் ஜகாத் சம்பந்தப்பட்ட இந்த தொடர் உரையில் ஜகாத் கடமையாகுவதற்குரிய சொத்துக்கள் எவை, அவற்றில் நாங்கள் எப்படி அந்த ஜக்காத்தை பகிர்ந்தளிக்க முடியும் என்பது சம்பந்தமான சில விடயங்கள் தொடர்பாக இங்கே கருத்து பரிமாறுவதற்கு இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது, ஜக்காத் எந்தெந்த பொருட்களில் கடமையாகும் என்று சொல்கிற அந்த தலைப்பை நாங்கள் எடுத்தால் இமாம்களுக்கு மத்தியில் ஆரம்பமாகவே அதில் உண்மையிலே ஒரு விரிவான ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று இருக்கின்றது. சில இமாம்கள் உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் மதுஹப் அல்-லாஹிரியா என்று சொல்லி, அதாவது இமாம் தாவூத் அல்-லாஹிரி அவருடைய மதுஹபை சேர்ந்தவர்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பார்கள் என்றால், அல் குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் தெளிவாக நேரடியாக குறிப்பிட்டு வந்திருக்கின்ற பொருட்களில் மட்டும்தான் ஜக்காத் கடமையாகும் என்று சொல்கின்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். இந்த மதுஹபினர் தான் உண்மையிலே ஜக்காத் வழங்குவதற்கு கடமையான பொருட்கள் என்று சொல்வதில் மிகவும் அந்த ஒரு இறுக்கமான நிலைப்பாட்டை கடைபிடிக்கின்றவர்கள். மிக வரையறுக்கப்பட்ட சில சொத்துக்களில் மட்டும்தான் ஜக்காத் கடமையாகும் என்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள். இதில் மிகவும் விரிவான நிலைப்பாட்டை கடைபிடிக்கின்றவர்கள் ஹனஃபி மதுஹபினர். அவர்கள் கருதுவார்கள் என்னண்டா, நாங்கள் எதை சொத்து என்று கருதுவோம், செல்வம் என்று சொல்லி நாங்கள் கருதக்கூடிய எல்லா வகையான பொருட்களையும் ஜக்காத் கடமையாகும் என்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள். அவங்களுடைய அபிப்பிராயப்படிக்கு அவங்க சொல்லுவார்கள் எப்படி என்றா, ஒரு விஷயத்தை நாங்கள் செல்வம் என்று சொல்லி கருதுறேன்டா ரெண்டு முக்கியமான கண்டிஷன் அங்கு இருக்கணும் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த செல்வம் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதாக அது காணப்படணும் என்றது, அது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் சொல்லுவார்கள் என்னண்டா, அது பயன்படுத்த முடியுமானதாக பிரயோசனம் உள்ள ஒன்றாக இருக்கும். அப்ப அதுல ஒரு ஒரு பயன்பாடும் காணப்படணும், அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு விஷயமாகவும் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருக்கின்ற நேரத்தில் தான் ஒன்று நாங்க செல்வம் என்று சொல்லிப்போம். அல் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அம்வால் என்ற அந்த சொல், அந்த அம்வால் என்று சொன்னா சொத்து செல்வம் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப எதை நாங்க அம்வால் என்று சொல்லுவோம்டா, இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு உட்பட்டதை தான் நாங்க அம்வால் என்று சொல்லுவோம். அப்ப இந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட எல்லா வகையான சொத்துக்களுக்கும் ஜக்காத் காணப்படுகின்றது என்று சொல்றது ஹனஃபி மதுஹபினருடைய நிலைப்பாடு. இந்த ரெண்டு மதுஹபுகளுக்கும் இடையில ஷாஃபி மதுஹபினர் அவர்கள் சில விவசாய பொருட்கள்ல ஜக்காத்தை பொறுத்தவரையில் அவர்களிடத்துல மாறுபட்ட நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அதே போல ஹம்பலி மதுஹபினர் மாலிக் மதுஹபினர் இடத்திலையும் அது போல வித்தியாசமான நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அப்ப அதுல மிச்சம் குறுகிய நிலைப்பாட்டை கொண்டது லாஹிரியா மதுஹப், விரிந்த நிலைப்பாட்டை கொண்டது ஹனஃபி மதுஹப் என்று சொல்லி. இப்ப இதுல உண்மையிலே நவீன காலத்துல குறிப்பாக இந்த அநேகமான ஜக்காத் நிறுவனங்கள் இந்த நிலைப்பாடுகள்ல எந்த நிலைப்பாட்டுக்கு கூடுதலாக சார்பாக இருக்கின்றார்கள் என்று சொன்னா ஹனஃபி மதுஹபினுடைய நிலைப்பாட்டுக்கு தான் கூடுதலாக சார்பாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அதுதான் இந்த சமூகத்துக்கு பிரயோசனமானது. ஏனென்றால் எல்லா சொத்துக்களுக்கும்
ஜகாத் கொடுத்தல் என்று சொல்வதுதான் உண்மையிலே அடிப்படை. இந்த குர்ஆன் வந்து குத் மின் அம்வாலிஹிம் சதகா, அம்வால் என்று சொல்லி ஒரு பொதுவாகத்தான் பயன்படுத்தியிருக்கிறார். அது ஒரு ஜெனரல் டேர்ம். அந்த அம்வால் என்று சொல்றதற்குள்ளால அந்த ஏற்கனவே நாங்க சொன்ன அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட எல்லா சொத்துக்களும் உள்ளடங்க முடியுமானது. அந்த வகையில அதுல வந்து நாங்க இதுக்கு ஜகாத் இல்ல இதுக்கு இல்ல என்று சொல்லி வித்தியாசப்படுத்துவது அவசியமற்றது என்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள். அப்ப இந்த அடிப்படையில நாங்க இந்த எந்த பொருட்கள்ல சொத்து கடமையா அந்த ஜகாத் கடமையாகின்றது என்று சொல்வதில் இந்த வித்தியாசமான நிலைப்பாடுகள் இருக்கின்றன. அதுல ஹனஃபி மதுஹபுடைய நிலைப்பாடு ஒப்பீட்டு ரீதியில பொருத்தமான நிலைப்பாடு என்று சொல்லி நாங்க கருத முடியும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, ஜகாத் கொடுத்தல் என்று சொல்ற நேரத்துல அதை நாங்க எப்படி கொடுக்கணும் என்று சொல்ற நேரத்துல குர்ஆனும் ஹதீஸும் அதை நாங்க கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு அளவீடு ஒன்று வேணுமே, சும்மா கொடுக்க இல்லாது. அதுக்கு ஒரு ஒரு முறைமை, ஒரு அளவீடு ஒன்று அவசியம். அந்த வகையில நாங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் போய் பார்த்தால் 4 வகையான பிரதானமான அளவீடுகளை குர்ஆனும் ஹதீஸும் இதுக்கு சொல்லி இருக்கின்றன. அதாவது முக்கியமான 4 பொருட்களை மையப்படுத்தி 4 வகையான அளவீடுகளை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நாங்க காணலாம். அந்த 4 அளவீடுகளை வைத்துத்தான் எல்லா சொத்துக்களுக்கான ஜகாத்தை கணிப்பீடு செய்தல் என்று சொல்வது நடைபெற வேண்டும் என்று சொல்வதுதான் பொதுவாக இமாம்களுக்கு மத்தியில ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில முதலாவது அளவீடு எது என்றால் தங்கம் வெள்ளி என்று சொல்கின்ற அந்த அளவீடு. நாங்க இதற்கு முந்தைய அமர்வுகளையும் பார்த்தோம். தங்கத்தை பொறுத்த வரையில தங்கத்துல ஜகாத் கடமையாவதற்கு ஆக குறைந்தபட்ச அளவு எது, அதை நாங்க நிசாப் என்று சொல்லுவோம். ஆக குறைந்தபட்ச அளவு எது என்று சொல்லி பேசுற நேரத்தில் அதை வந்து ஹதீஸுகள்ல வந்து இருக்கிறது 20 மிஸ்கால் என்று சொல்லி, அது நாங்க சொன்னோம் இப்புள்ள அளவீடுகளின் அடிப்படையில் 85 கிராம் தங்கம் அதற்கு நிகரானது என்று சொல்லி. அப்படி 85 கிராம் தங்கத்தை ஒருவர் வைத்திருந்தால் அவர் வந்து அதுல 2.5 வீதம் 2.5 வீதம் அவர் ஜக்காத்தாக கொடுக்கும். அதே மாதிரி அதற்கு நிகரான இன்னொரு அளவீடு தான் வெள்ளி. வெள்ளிய வந்து 100 திர்ஹம், அதாவது 200 திர்ஹம்கள் என்று சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. அப்ப அந்த 200 திர்ஹத்தினுடைய இப்புள்ள அளவீடு என்ன என்றால் 595 கிராம் வெள்ளி. 595 கிராம் வெள்ளி ஒருத்தர் சொந்தமாக வைத்திருந்தால் அவர் 2.5 வீதம் அதுல ஜக்காத்தாக கொடுக்கணும் என்று சொல்றது. இது தெளிவாக எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. அப்ப இது தான் முதலாவது அளவீடு. இந்த அளவீடு தான் உண்மையிலே மிக பெரும்பாலும் பிரதானமான அளவீடாக இருக்கின்றது. இந்த அளவீட்டை வைத்துத்தான் பணத்துக்கான ஜக்காத் கணிப்பிடப்படுகிறது. இந்த அளவீட்டை வைத்துத்தான் வியாபார பொருட்களுக்கான ஜக்காத் கணிப்பிடப்படுகிறது. அப்ப இது ஒரு அடிப்படையான ஒரு அளவீடாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இது முதலாவது. இரண்டாவது அளவீடு அது விவசாய பொருட்களுக்கான அளவீடு. விவசாய பொருட்களுக்கான அளவீட்டை சொல்கின்ற நேரத்தில் ஹதீஸ்ல வருகிறது தெளிவாக 5 அவுசுக் என்று சொல்லி 5 வசக்குகள் என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லி. இந்த வசக் என்று சொல்றதனுடைய அந்த அளவு என்ன என்று சொல்ற நேரத்தில் இமாம்கள் சொல்லுவார்கள் அது 60 சா என்ற அந்த அளவுக்கு நிகரானது என்று சொல்லி. ஒரு சா என்று சொல்றது 4 முத்து என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப இந்த அளவீட்ட இந்த முத்துகளினுடைய அளவு, ஒரு முத்து வந்து எவ்வளோ, அது நிறை என்ன என்று அளவிடுகின்ற நேரத்தில் அது பிரதேசத்துக்கு பிரதேசம் வித்தியாசப்பட்டிருக்கிற சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன. அந்த வகையில விவசாய பொருட்கள்ல ஜக்காத் கடமையாவதற்கான ஆக குறைந்தபட்ச அளவு அந்த நிசாப் எவ்வளவு என்று சொல்றதுல 3 வகையான அளவீடுகள் நவீன காலத்துல சொல்லப்படுறத நாங்க பார்க்கிறோம். ஒன்று சொல்வார்கள் 653 கிலோகிராம். 653 கிலோகிராம் விவசாய பொருட்கள் இருந்தால் அதுல ஜக்காத் கடமையாகும் என்று.
இரண்டாவது இன்னொரு அபிப்பிராயம் இருக்கிறது, 647 கிலோகிராம் விவசாய பொருட்கள் இருந்தால் அதுல ஜகாத் கடமையாகும் சொல்லி. மூன்றாவது இன்னொரு அபிப்பிராயம் இருக்கிறது, 612 கிலோகிராம் விவசாய பொருட்கள் இருந்தால் ஜகாத் அதுல கடமையாகும். இப்படி இந்த 3 அபிப்பிராயங்கள் இருக்கின்றன, அல்லது 3 அளவீடுகள் இருக்கின்றன. இதுக்கு காரணம் உண்மையிலே அந்த முத்து என்று சொல்கின்ற அந்த அளவு, அதனுடைய நிறை என்ன என்று சொல்றதுல வித்தியாசமான அளவீடுகள் பிரதேசத்துக்கு பிரதேசம் வித்தியாசமாக இருப்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. நாங்கள் அதுல நடுவில் உள்ள நிறைய எடுத்துக்கொள்ளலாம். 647 கிலோகிராம் என்று சொல்ற அந்த நிறைய எடுக்கலாம். ஏனென்றால் பல நிறுவனங்கள் அந்த நிறைய பேஸாக வைத்து அவர்களுடைய ஜகாத் கணிப்பீடுகளை செய்வதை நாங்க பார்க்கலாம். இப்ப 647 கிலோகிராம் நிறையுள்ள விவசாய உற்பத்தி ஒன்று வந்தால் அதுக்கு நாங்க எவ்வளவு ஜகாத் கொடுப்போம்? அதுல 2 அணுகுமுறைகளை ஷரியா சொல்லி இருக்கிறது. முதலாவது என்னண்டா, அல்லது 2 விகிதாசாரங்களை சொல்லி இருக்கிறது. முதலாவது விகிதாசாரம், இயற்கையாக அந்த விவசாய உற்பத்திக்கு இயற்கையாக நீர்ப்பாசனம் கிடைக்கின்றது. மழை நீரினூடாகவோ அல்லது ஊற்றுகளினூடாகவோ, அல்லது சில தாவரங்கள் அதனுடைய வேர் தானாக பைத்து நீரை தேடிக்கொள்கிறது. அப்படியான தாவரங்கள், இப்ப தென்னை மரத்தை நாங்க யாருமே நீரூற்றி வளர்க்கிறது இல்லை, அது தானாக வளர்ந்து காய் தரும். அப்ப அது ஏனென்றா அது நீரை தேடி போய் நீரை பெற்றுக்கொள்ளும். அது அப்படி இயற்கையாக நீர்ப்பாசனம் கிடைக்க பெறுகின்ற வகையில் அந்த விவசாயம் நடைபெற்றிருந்தால் அதனுடைய 647 கிலோகிராம் உற்பத்தி நடந்திருந்தால் 10% ஜகாத் கொடுக்கும். 10% அப்படி என்றா மொத்தம் இதை நாங்க அந்த சொத்துக்களை 10 பிரிச்சோம்னா அதுல ஒரு பங்கு ஜகாத்தா கொடுக்கணும். அதை வீதாசாரத்துல சொன்னா 10% நாங்க ஜகாத்தாக கொடுக்கணும். நீர்ப்பாசனம் நாங்க செலவு செய்து நீர்ப்பாசனம் செய்கின்றோம் என்று சொல்லி இருந்தா, இப்ப சில வேளை இப்ப ஆத்து நீரும் இயற்கை தான், ஆனா ஆத்து நீரை நாங்க அதுக்கு ஒரு மோட்டரை போட்டு இயந்திரங்களை பயன்படுத்தி நீர் பாய்ச்சுகின்றோம். அதிலிருந்து நீர் எடுத்து அந்த விவசாய நிலத்துக்கு நீர் பாய்ச்சுகின்றோம். அப்ப அதுக்கு ஒரு காஸ்ட் ஒன்று இருக்கிற, நாங்க செலவழிச்சு அந்த வேலையை செய்கின்றோம். அப்படி இருந்தா அங்க எத்தனை வீதம் கடமையாகும் என்றால் 5% கடமையாகும் என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். அப்ப இந்த வேறுபாடு இருக்கிறது. அப்ப அங்க உற்பத்தி செலவை கருத்துல கொள்ளல, உற்பத்தி செலவை பத்தி இங்க பேசல, நீர்ப்பாசன செலவை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த வித்தியாசம் வருகிறது. இயற்கையான நீர்ப்பாசனம் நடந்தா, செலவில்லாம நீர்ப்பாசனம் நடந்தா 10%, செலவோடு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டி வந்தால் 5% என்று சொல்லி இந்த வேறுபாட்டை சொல்கிறது. இது விவசாய பொருட்களுக்கான அந்த அளவீடு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற அடிப்படை. அடுத்த 3வது அளவீடு, அது கால்நடைகளுக்கான அளவீடு. கால்நடைகளுக்கான அளவீடு இது எண்ணிக்கை அடிப்படையிலான அளவீடு. இது நாங்க இதற்கு முந்தைய அமர்வுகளில் இந்த விஷயத்தை சொன்னோம். கால்நடைகளுக்கான ஜக்காத்துல முக்கியமாக 3 உயிரினங்களுக்கான ஜக்காத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 உயிரினங்களுக்கான ஜக்காத். அப்ப ஒட்டகத்தை பொறுத்த வரையில 5 ஒட்டகங்கள் இருந்தால் ஒரு ஆடு ஜக்காத்தாக கொடுக்கும். அது 10 ஒட்டகமா மாறினத்துல 5லிருந்து 9 வரையில ஒரு ஆடு, 10 ஒட்டகமா மாறுற நேரத்துல 2 ஆடு, அப்படி அது 3, 4 என்று கூட்டிட்டு போகும். 25 ஒட்டகமாக மாறுகின்ற நேரத்துல தான் ஒரு ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கணும் என்று சொல்லி வரும். அதுவும் 1 வயது பூர்த்தியான ஒரு ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கணும். அது 25 ஒட்டகங்கள் இருக்கிற நேரத்தில். அதுக்கு பிறகு ஒரு கணக்கீட்டு முறை ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை கூடுகின்ற நேரத்தில் அது 2 வயது ஒட்டகமா மாறும், அல்லது 1 வயது ஒட்டகமும் 2 வயது ஒட்டகமும் இப்படி மாறி மாறி கூடிக்கொண்டு செல்லும் அதற்கு ஏற்ப. அதே மாதிரி மாட்டை பொறுத்த வரையில குறைந்தது 30 மாடுகள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு மாடு, 1 வயது பூர்த்தியான ஒரு மாடு ஜக்காத்தாக கொடுக்கும். அது 40 மாடுகளாக மாறுகின்ற நேரத்தில்
2 வயது பூர்த்தியான ஒரு மாடு ஜக்காத்தாக கொடுக்கணும். அங்கேயும் ஒரு கணக்கீடு ஒன்று இருக்கிறது. அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஏற்ப ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவு எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். அடுத்து ஆட்டை பொறுத்தவரையிலையும் நாங்கள் இதுக்கு முன்னையும் சொன்னோம், குறைந்தது 40 ஆடுகள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு ஆடு ஜக்காத்தாக கொடுப்போம். அது 40 தொடக்கம் 120 வரையில். 121 இருந்தால் 2 ஆடுகள் ஜக்காத்தா கொடுக்கணும். அங்கேயும் ஒரு கணக்கு கொண்டு இருக்கிற அந்த கணக்கு படிக்கு ஆடுகள் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஜக்காத் கொடுக்க வேண்டிய அந்த ஆடுகள் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டு போகும். அப்ப இது 3வது கணிப்பீட்டு முறை. இது எண்ணிக்கையின் அடிப்படையிலான கணிப்பீட்டு முறை. 4வது கணிப்பீட்டு முறை அது புதையல்களுக்கு சொன்ன கணிப்பீட்டு முறை. புதையல்களுக்கு சொன்ன கணிப்பீட்டு முறை அது தரையில, அதாவது யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு நிலத்துல, அது நிலத்துல மேல் பரப்பில் இருந்தாலும் சரி, நிலத்துக்கு உள்ளால் இருந்தாலும் சரி, அதிலிருந்து கண்டெடுக்கப்படுகின்ற ஒரு புதையல். அப்படி ஒருத்தர் கண்டெடுத்தார் என்று சொன்னால் அதுல அவர் 20% ஜக்காத்தாக கொடுக்கும். அந்த புதையலுக்கு குறைந்தபட்ச அளவு என்று சொல்லி ஒன்று கிடையாது. அவர் கண்டெடுக்கப்படுகின்ற தொகை எவ்வளவோ அதுல 20% அவர் கொடுக்கும் என்று சொல்றதுதான் அதுல தெளிவாக ஹதீஸ்கள்ல வந்திருக்கின்ற விஷயம். அப்ப இந்த 4 வகையான அளவீடுகளை பார்க்கணும். அதுல கால்நடைகள்ல மட்டும்தான் எண்ணிக்கை அடிப்படையில சொல்லி இருக்கிறது. மற்ற எல்லாத்திலுமே விகிதாசார அடிப்படையில தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆக குறைந்த விகிதாசாரம் 2.5, கூடின விகிதாசாரம் 20% என்று சொல்லி, அப்ப 2.5, 5%, 10%, 20% என்ற அடிப்படையில தான் ஜக்காத் கொடுக்கப்பட்டதற்குரிய அந்த அளவீடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த 4 வகையான அளவீட்டு முறைகள் தான் இஸ்லாத்துல பொதுவாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த 4 அளவீட்டு முறையை வைத்துத்தான் எல்லா சொத்துக்களுக்குமான ஜக்காத் கணிப்பீடு நடைபெறுகின்றது. இதுல மிக பெரும்பாலும் அந்த தங்கம் வெள்ளியினுடைய அளவீட்டு முறையும் அதே மாதிரி விவசாய பொருட்களுக்கான அளவீட்டு முறையும் தான் அடுத்த சொத்துக்களோட அளவீட்டை மேற்கொள்வதற்கு மிக பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறதை நாங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கால்நடைகளோட எண்ணிக்கை அடிப்படையிலான அளவீட்டு முறைய வேற சொத்துக்களுக்கு பயன்படுத்தினத பொதுவாக இமாம்கள் யாரும் அப்படி பயன்படுத்தினதை நான் தான் பார்த்ததில்லை, எங்கேயும் நான் அப்படி படிச்சதில்லை. அதே நேரத்தில் ஓரளவுக்கு இந்த புதையலுக்கான அந்த அளவீட்டு முறைய சில சொத்துக்களுக்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அப்ப இந்த 4 வகையான அளவீட்டு முறைகளை தான் நாங்க பொதுவாக அவதானிக்க முடியும். இப்ப நாங்க நேரடியாக வருவோம். இந்த ஒவ்வொரு அளவீட்டு முறைகளின் அடிப்படையில நாங்க ஜக்காத் கொடுத்தல் என்று சொல்றது எப்படி நடைபெறணும் என்று சொல்ற விஷயத்துல முதலாவது தங்கம் வெள்ளி, அதோட எவ்வளவு நிசாபன்றது எங்களுக்கு தெரியும், எவ்வளவு கொடுக்கணும் என்று சொல்றது எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களிடத்துல தங்கம் அது சேமிப்பில் இருந்தாலும் சரி, அது வியாபாரத்துக்கு நாங்க பயன்படுத்துறதாக இருந்தாலும் சரி, அது எங்கட வீட்டுல நாங்க பயன்படுத்துகின்ற பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அலங்கார பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது யாராவது இப்ப ஆண்கள் நகையா அணிஞ்சாலும் சரி, ஆண்கள் நகையா அணிகிறது ஹராமானது தான், அல்லது வீட்டுல தங்க பாத்திரங்களை நாங்க பயன்படுத்துறோம் சொல்றது ஹராமானது தான். பாத்திரம் வீட்டுல இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதை பயன்படுத்துறது ஹராமானது தான். ஹராமானதாக இருந்தாலும் இமாம்கள் சொல்லுவார்கள் என்னென்றால் அது அதுக்கு நாங்க ஜக்காத் கொடுக்கணுமா, அது எங்கட வீட்டில் இருக்கிறதா, ஜக்காத் கொடுக்கணுமாண்டா ஜக்காத் கொடுக்கும். ஆண் அத நகையாக அணிந்திருந்தால் நகை அணிவது ஹராம் ஆணுக்கு, ஆனால் அவர் அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் சொல்லுவார். பெண்கள் நகையாக அணிகின்ற தங்கம் அல்லது வெள்ளி, இதுக்கு ஜக்காத் எப்படி கடமையாகும் என்று சொல்றதுல இமாம்களுக்கு மத்தியில் உண்மையிலே அது கடமையாகுமா இல்லையா என்று சொல்றதுல ஒரு விரிந்த கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் அதுல மிக பெரும்பாலான ஆட்களுடைய நிலைப்பாடு அல்லது நவீன காலத்துல நிறைய இந்த ஜக்காத் நிறுவனங்கள் அவங்க பொருத்தமானதாக கருதியது என்ன என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு பிரதேசம், நாடு அல்லது பிரதேசம் அல்லது ஊர் மட்டங்கள்ல ஒரு தீர்மானத்துக்கு வரணும்,
பெண்கள் பயன்பாட்டுக்குரிய நகை என்று சொல்லி எவ்வளவு நகை சாதாரணமாக அணிவார்கள் என்று சொல்லி, அப்ப அவங்க தொடர்ந்தும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற நகைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாம நகை என்ற வடிவத்திலேயே சேமிப்பில் இருக்கும் நிறைய நகை. சில பெண்களிடத்துல 50 பவுன் 100 பவுன் நகை இருக்கும். அந்த 100 பவுனா அல்லது 50 பவுனா அவங்க தொடர்ந்தும் பயன்படுத்துவாங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறண்டா எத்தனை பவுன் நகை போடுவாங்க மேக்சிமம்? அப்ப பயன்பாட்டுக்குரிய நகையினுடைய அளவு ஒன்று வரையறை செய்யப்பட வேண்டும். இப்ப இலங்கையில சில ஊர்கள் அப்படி ஒரு வரையறைக்கு, இப்ப எனக்கு தெரிஞ்சு அக்குரணையில அந்த அங்குள்ள ஜகாத் கமிட்டியூடாக அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திக்கிறாங்க, அந்த பயன்பாட்டுக்குரிய நகை அளவு என்ன என்று சொல்லி. அப்ப அது போல அது பொதுவாக ஒரு நாடு தீர்மானம் எடுக்க முடியும், ஒரு பிரதேசமோ அல்லது ஒரு ஊரோ அந்தந்த பிரதேசங்கள் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுகின்றவர்கள் இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அப்படி இல்லைண்டா குறைஞ்சபட்சம் அத யார்கிட்ட இருக்கிறோ அவங்க சரி அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும். அப்பதான் ஜகாத் எதுல கொடுக்கணும் எதுல கொடுக்க தேவையில்லைன்ற தெளிவான முடிவுக்கு வரையணும். அப்ப அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்து ரைட், நான் ஒரு 5 பவுண்ட் தான் கண்டினியூவா பயன்படுத்துறேன். அப்ப மீதம் உள்ள பகுதி நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 10.5 பவுண்ட் 85 கிராம் அளவை விட கூடுதலாக இருந்தால், பயன்பாட்டுக்குரியத்தை நாங்க ஓரமாக்கிட்டு மீதம் உள்ளது அந்த அளவை விட கூடுதலாக இருந்தால், அல்லது அந்த அளவோ அல்லது அதை விட கூடுதலாக இருந்தாலோ அதுல 2% நாங்க ஜகாத்தாக கொடுக்கணும். அப்படி 2% கொடுக்கிற நேரத்துல நீங்க அதை தங்கமாகவும் கொடுக்கலாம், அதை பணமாகவும் கொடுக்கலாம், தங்கத்திட பெறுமதியாகவும் கொடுக்கலாம். தங்கத்திட பெறுமதியாக கொடுக்கிற நேரத்துல ஒரு விஷயத்துல கவனத்துல கொள்ளணும், என்னண்டா அந்த தங்கத்திட பெறுமதியை மார்க்கெட் பிரைஸ்ல தான் நீங்க தீர்மானிக்கும். நீங்க வாங்கின பிரைஸ்லயோ அந்த பிரைஸ்ல இல்லை, அந்த சந்தர்ப்பத்துல மார்க்கெட்ல தங்கத்தினுடைய பிரைஸ் என்ன, அந்த பிரைஸ்ல தான் நீங்க அதை அந்த 2% நீங்க பணமா கொடுக்கறதாக இருந்தா கொடுக்கும். இது ஜெனரலாக நாங்க இந்த தங்கம் என்று சொல்றதுக்குரிய அந்த அளவீட்டை பத்தி சொன்னோம். அடுத்து பணம், இதுதான் மிச்சம் பிரதானமான பகுதி. பணத்தை பொறுத்த வரையில நாங்க ஏற்கனவே சொன்னோம், தங்கத்தினுடைய அளவீட்டை வச்சுதான் பணத்துக்குரிய ஜகாத் கணக்கிடப்படும். இப்ப ஒருத்தரிடத்துல கையிருப்புல பணம் இருக்கிறது, சேமிப்புல பேங்க்ல அக்கவுண்ட்ல பணம் இருக்கிறது. இப்படி அவருடைய கையிருப்பில் இருக்கின்ற பணம் என்று சொல்ற அத நாங்க ஏற்கனவே நாங்க விளங்கப்படுத்திருக்கிற மாதிரி ஒரு வருஷம் அது பூர்த்தியானதுக்கு பிறகு அது 85 கிராம் தங்கத்தினுடைய அன்றைய சந்தை விலைக்கு சமானமான தொகை அவரிடத்துல பணம் இருக்கிறது என்று சொல்லி இருந்தார். அந்த காசுக்கு அவரு 2% அதுல ஜகாத்தாக கொடுக்கும். அப்ப அது வந்து உங்களோட கையிருப்புல இருக்கிற பணமும் அதுல வரும், நீங்க பேங்குகள்ல வச்சிருக்கின்ற பணமும் அதுல வரும். இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வார என்னண்டா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட்டுகள், எங்கேயாவது ஒரு கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது உங்களோட கையில் அந்த காசு இல்லை, உண்மையிலே அது இன்னொரு இடத்துல தான் இருக்குது. அவங்க உங்களுக்கு வருஷ முடிவுலையோ அல்லது 6 மாசத்திலேயோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தருவாங்க என்று சொல்ற இது இருக்கிறது. இதுல இமாம்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காசுக்கு வந்து நாங்க எப்படி ஜகாத் கொடுக்கிறோம் என்று சொல்ற நேரத்துல அதை 2ஆ பிரிச்சு சொல்லுவார். இப்ப நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த செக்டர் என்ன, விவசாய உற்பத்தியிலேயா நாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சிருக்கிறோம், அல்லது ஒரு ஒரு சில்லறை வியாபாரமா, இப்போ ஒரு ஹார்ட்வேர் பிசினஸ் உண்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறா, அல்லது ஒரு லேண்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறா, அல்லது வெஹிக்கிள் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், எதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் என்ற அதை வச்சு நாங்க அந்த அதுல எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும், எப்படி ஜகாத்தை கணிப்பிடணும் என்று சொல்றது வித்தியாசப்படும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஒருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது, பெரிய அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். அப்ப அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிக பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும், அந்த பில்டிங் அமைக்கிறதுக்கும் அங்க தேவையான தளபாடங்கள் வாங்குறதுக்கும் இதுக்குத்தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க ஜகாத்தை எதுக்கு பார்க்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் கிடைக்கிற லாபத்தையும்
ரெண்டுக்கும் சேர்த்து நாங்க ஜக்காத்தை கணிப்பிடுறா இல்லாட்டி லாபத்துக்கு மட்டும் கணிப்பிடுறா? இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி போன்ற விஷயங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் அது அந்த 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 இன்வெஸ்ட்மெண்ட் மிக பெரும்பாலும் அந்த பில்டிங்குக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் இமாம்கள் சொல்வார்கள் என்றால் அங்க நீங்க லாபத்துக்கு மட்டும் தான் ஜக்காத்தை பார்க்கும். ஆனா ஒரு வித்தியாசம், அந்த இடத்துல நீங்க அந்த லாபத்துக்கு மட்டும் ஜக்காத்தை பார்க்கிற நேரத்தில் ஜக்காத் கொடுக்கின்ற அளவு அதுல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொன்னார்கள் 10% கொடுக்கணும் என்று. அது கிட்டத்தட்ட விவசாய நிலம் மாதிரி. விவசாய நிலத்துக்கு அந்த நிலத்துக்கு ஜக்காத் இல்ல தானே, விளைச்சலுக்கு மட்டும்தானே ஜக்காத் இருக்கிறது. அது போலதான் இப்ப இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணினது. அப்ப அதோட முதலுக்கு ஜக்காத் இல்ல, லாபத்துக்கு மட்டும்தான் ஜக்காத். அப்ப அந்த நேரத்துல அந்த விவசாய உற்பத்தியிட ஜக்காத் மாதிரி தான் அதை பார்க்கணும் சொல்லுவார்கள். சிலர் சொன்னார்கள் 10% கொடுக்கணும், சிலர் சொன்னால் 5% கொடுக்கணும், இன்னும் சிலர் சொன்னா இல்ல அது பழைய அது பணம் தானே, அந்த வகையில 2% கொடுத்தா போதும் என்று சொல்ற வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஆனா அதுல அநேகமான நவீன கால அறிஞர்கள் சொன்னார்கள் 10% கொடுப்பதுதான் மிகவும் பொருத்தமானது என்று சொல்லி. இது அந்த அங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்றது எந்த செக்டர்ல இது பண்ணி இருக்கிறன்றத வச்சு நாங்க தீர்மானிக்கிறது. இப்ப இதே ஒருத்தர் ஹார்ட்வேர்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வைங்களே, அல்லது லேண்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறார். அப்ப அது அந்த லேண்டோ அல்லது ஹார்ட்வேரோ அதுவே விற்பனை பொருள். அப்ப எப்படி நாங்க ஜக்காத்தை கணிப்பிடுற? அப்ப அங்க முதலுக்கும் லாபத்துக்கும் ரெண்டும் சேர்த்து தான் நாங்க ஜக்காத்தை கணிப்பிடுவோம். ஏன்னா அந்த முதல் முழுக்க விற்பனை பொருளாக மாறி இருக்கிறது. அப்ப அந்த வகையில நாங்க அந்த முதல் லாபம் ரெண்டையும் சேர்த்து தான் நாங்க ஜக்காத்தை கணிப்பிடணும். அதுக்கு 2% தான் நாங்க ஜக்காத்தாக கொடுக்கணும். அது இமாம்களுடைய உடன்பாடான நிலைப்பாடு. இந்த விளக்கத்தை இமாம்கள் சொன்னது அந்த குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த செக்டர்ல செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கிற நேரத்தில் சில கம்பெனிகள் இருக்கும், பெரிய கம்பெனிகள், நாங்க போடுற சின்ன ஒரு அமௌண்ட் அது எங்க எதுக்கு அவங்க பயன்படுத்துறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற நிலைமையில நவீன காலத்துல தான் அந்த இஷ்யூ இருக்கிறது. அப்படி இருக்கிற நிலைமையில பொதுவாக நவீன காலத்துல இருக்கிற அறிஞர்கள் சொன்ன பொதுவான ஃபத்வா என்னண்டா, அது எங்களுக்கு தீர்மானிக்கிறது கஷ்டம். அதனால நீங்க உங்களோட முதல் உங்களோட லாபம் அந்த ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க ஜக்காத்தை கணிப்பிடுங்க என்று சொல்லித்தான் சொல்லுவார்கள். அப்ப அதுல செக்டர் என்னான்னு தெரிகிற நேரத்தில் நாங்க பிரிச்சு பார்க்கணும். தெரியாத போது நாங்க பொதுவாக ஜக்காத்தை கொடுக்கணும். ஆனா எப்படி முதலையும் சேர்க்கணும் லாபத்தையும் சேர்க்கணும் என்று சொல்லுவார்கள். இதே மாதிரி தான் இந்த ஷேர் மார்க்கெட்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ற நேரத்தில் அங்க ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கிறேன். இப்ப ஷேர்ஸ் நாங்க வாங்குற நேரத்தில் சிலாக்கள் ஷேர்ஸ் வாங்குவாங்க. எப்படி என்றா அவர் நீண்ட காலத்துக்கு அந்த ஷேர்ஸ் அதுல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிற அவருடைய நோக்கம் இல்லை. அந்த என்ன ஒவ்வொரு ஷேரும் ஒரு வியாபார பொருள் மாதிரி தானே. ஒவ்வொரு ஷேரும் ஒரு கம்பெனியிட நான் ஒரு 1000 ஷேரை வாங்குறேன் என்று சொன்னா அது ஒரு வியாபார பொருள் மாதிரி தான். என்ன விலை கூட்டுற நேரத்தில் நான் வித்துடலாம். இப்ப நிறைய பேர் அந்த பர்பஸ்ல தான் ஷேர் வாங்குவாங்க. 2 மாசம் 6 நேரத்தில் இந்த விலை கூடும், அப்ப விலை கூட்டுற நேரத்தில் வித்துருவாங்க. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னா அதுல அவர் அந்த அதனுடைய முதல் லாபம் ரெண்டுக்கும் சேர்த்து அவர் ஜக்காத்தை பார்க்கணும். முதல் என்று சொன்னா இப்ப அந்த ஒவ்வொரு ஷேருக்கும் உள்ள அந்த நேரத்தில் உள்ள மார்க்கெட் வேல்யூ என்னன்றதை பார்க்கணும். அவர் 1000 ஷேர் வாங்கிக்கிறாருண்டா அவர் இப்ப அத அந்த நேரத்தில் உள்ள அந்த ஷேருக்கான அந்த மார்க்கெட் வேல்யூ என்னன்றதையும் அவருக்கு அதை விற்கிறதுனால வரக்கூடிய லாபம் என்னன்றதை வச்சு அவர் அதுக்குரிய ஜக்காத்தை கணிப்பிடுவார். அப்படி இல்லாம சில கம்பெனிகளுக்கும் பெரிய கம்பெனிகள்ல நீங்க ஷேர்ஸை வாங்குற நேரத்தில் அது ஒரு நீண்ட கால ப்ராசஸ்ல நீங்க வாங்கியிருப்பீங்க. அதுல கம்பெனியால உங்களுக்கு அதுக்கு அந்த ஷேர்ஸுக்கு சில வேலை லாபம் கிடைக்கும். நீங்க எப்பயாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, சில 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஷேரை சில டைமுக்கு நீங்க விற்பீங்க. அப்படியான நிலைமை காணப்பட்டால் ஏற்கனவே நாங்க சொன்னோமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த சொன்ன அதே முடிவு தான் இங்கேயும் சொல்லப்படுகிறது, அதே தீர்ப்பு தான் இங்கேயும் சொல்லப்படுறது. அது எந்த செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறேன்னு தெரியுமாண்டா நாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜக்காத்தை கொடுப்போம். தெரியலையா? அப்படி இருந்தா
நாங்க அந்த அந்த ஷேர்ஸினுடைய எண்ணிக்கைக்கு என்ன கொஸ்டோ அதே மாதிரி அதனுடைய லாபம் ரெண்டுக்கும் சேர்த்து நாங்க ஜக்காத்தை கொடுக்கணும் என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். அப்ப இது அந்த பொதுவாக நாங்க அந்த பணத்துக்கு ஜக்காத் கொடுக்கிற நேரத்துல இந்த ஒழுங்குகளை நாங்க கவனத்தில் எடுக்கணும் என்று சொல்றது இமாம்களுடைய கருத்து. இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் தான், நான் இதுக்கு முந்தியும் அதை சொன்னேன். அதாவது சம்பளம் எடுக்கின்றவர்களுக்கு ஜக்காத் இருக்கிறதா என்று சொன்னா கண்டிப்பாக ஜக்காத் இருக்கிறது. அதாவது இப்ப நிறைய பேர் பெரிய கொளுத்து சம்பளம் எடுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் தானே. அப்ப அவங்களோட சம்பளத்தை நாங்க எப்படி பார்க்கணும் என்றா வருட சம்பளத்தை பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளவு சம்பளம் எடுப்பார், அந்த மொத்த சம்பளத்துல அவருடைய செலவுகள் எல்லாம் வருட செலவு கழிக்கப்பட்ட ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சராசரியா செலவு போகும் என்றதை பார்த்து அதை கழிச்சு அந்த 12 மாசத்துக்கு எவ்வளவு செலவுன்றதை கழிச்சு மீதமுள்ள தொகை வருட நிறைவுல நிசாப் அடைஞ்சிருந்தா அந்த 85 கிராம் தங்கத்தினுடைய அன்றைய மார்க்கெட் பிரைஸை விட கூடுதலாக இருந்தா அல்லது அந்த பிரைஸுக்குரிய அந்த அளவுக்கு இருந்தால் அவர் 2% ஜக்காத் கொடுக்கணும் என்று சொல்றது நவீன கால அறிஞர்கள் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பத்துவம். இதே மாதிரி இந்த பணத்தை இந்த தங்க வெள்ளியை வச்சு தீர்மானிக்கின்ற இந்த பணத்தினுடைய ஜக்காத்துல இன்னொன்று தான் இந்த ஃபேக்டரிகள். இப்ப அக்கள் கார்மெண்ட்டுகள் போட்டிருப்பாங்க, ஷூ ஃபேக்டரி போட்டிருப்பாங்க, இப்படி இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் போட்டிருப்பார்கள். இப்ப இதுவும் அங்க ஜக்காத்தை கணிப்பிடுற நேரத்துல முக்கியமாக இப்ப கார்மெண்ட் சொன்னா நிறைய மூலப்பொருட்கள் இருக்கும், நிறைய புடவைகள் இருக்கும், மெட்டீரியல் இருக்கும். அதே மாதிரி அந்த அதாவது உற்பத்தி முடிவு பொருட்களும் இருக்கும், நிறைய ஆடைகள் தைக்கப்பட்டு இருக்கும், உற்பத்தி முடிவு பொருட்களும் இருக்கும். அதே மாதிரி இடையிலேயும் இருக்கும், அதாவது இன்னும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த இடைப்பட்ட இடத்திலேயும் இன்னும் பொருட்கள் இருக்கும். அடுத்து விற்பனை செய்யப்பட்டதும் இருக்கும், சேல்ஸ் நடந்ததும் இருக்கும். இந்த எல்லாத்தையுமே கூட்டணும். இந்த மூலப்பொருட்களுக்கு அதனுடைய பெறுமதி என்ன, இடையில் இருக்கின்றவற்றுக்குரிய பெறுமதி என்ன, தைத்து வச்சிருக்கின்ற ஆடைகளோட பெறுமதி என்ன, நடந்த சேல்ஸ் அளவு என்ன, இந்த எல்லாவற்றையும் கூட்டி செலவுகள் எல்லாம் கழித்து, கடன் இருந்தா அந்த கடனையும் கழித்து, அந்த மீதமுள்ள தொகை அந்த 85 கிராம் தங்கத்தினுடைய பெருமானத்துக்கு வந்தால் அவர் 2% ஜக்காத் கொடுப்போம். இது பொதுவாக இந்த பணத்தை மையப்படுத்தி பேசுகின்ற நேரத்தில் சொல்லப்பட்ட மிக பிரதானமான விஷயம். நினைக்கிற நேரம் கடந்துட்டு போகுது. அந்த விவசாய விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இன்றைக்கு முடிச்சு கொள்வோம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். விவசாய பொருட்களை பொறுத்தவரையில அது ஏற்கனவே நாங்க அந்த விஷயத்தையும் ஓரளவுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறோம். என்னண்டா விவசாயம் அல்ல, வியாபார பொருட்களை பொறுத்தவரையில இது பொதுவாக வியாபார பொருள் என்று சொல்றது என்ன என்று சொல்லி இமாம்கள் சொல்ற நேரத்தில் லாப நோக்கத்துல நாங்க வாங்கி வச்சிருக்கின்ற எல்லா வகையான பொருட்களும் அது வியாபார பொருளாக கருதப்படும். அதாவது லாப நோக்கத்தோட விற்பனைக்காக நாங்க எடுத்து வச்சிருக்கின்ற பொருட்கள், அது நானாக என்ற வீட்டுல இருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கேலும் அல்லது நான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கேலும், அப்ப லாப நோக்கத்தோட விற்பனைக்காக வைத்திருக்கின்ற எல்லா பொருளும் அந்த வியாபாரம் என்று சொல்கின்ற அந்த இதுல கருதப்படும். இந்த வியாபார பொருட்களுக்கு நாங்க ஜகாத்தை கணிப்பிடுகின்ற நேரத்தில் நான் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கிறேன், மிக முக்கியமாக அதுல அந்த பிக்ஸ்ட் அசெட் அவற்றுக்கு ஜகாத் அந்த கணிப்பிடப்படுறது இல்லை. அதை நாங்க ஜகாத் கணிப்பீட்டுக்குள்ளால கொண்டு வரல. இப்ப நான் ஒரு ஷாப் கொண்டு இருக்கிறது, அப்ப அந்த பில்டிங், அதே மாதிரி அதுல இருக்கின்ற தளபாடங்கள், அந்த அதுல சேல்ஸ் போறதுக்கு சில வேலை எனக்கு ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருக்கலாம், அந்த வெஹிக்கிள் இதுகள் எதுவுமே அந்த ஜகாத் கணிப்பீட்டுக்குள்ளால் வரமாட்டாது. அப்ப அங்க என்னடா இது எதுவுமே விற்பனைக்குரிய பொருட்கள் அல்ல. விற்பனைக்கு என்று சொல்லி இருக்கின்ற பொருட்கள் அவற்றினுடைய மொத்த பெறுமதி என்ன என்று சொல்லி பார்த்து, அதுல நடந்த சேல் என்ன என்று சொல்லி பார்த்து, அந்த
அந்த சேல்ஸ் நடந்த அமௌண்ட், அதே மாதிரி கைவசம் இருக்கின்ற விற்பனை பொருட்களினுடைய அமௌண்ட், இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி எனக்கு வரக்கூடிய செலவுகள், அது என்னுடைய தனிப்பட்ட செலவுகளாக இருக்கலாம், அந்த பிசினஸுக்குரிய அந்த செலவுகளாக இருக்கலாம். ஏனென்றால் லைட் பில் கட்ட வேண்டி வரும், வாட்டர் பில் கட்ட வேண்டி வரும். இந்த வகையான செலவுகள் எல்லாமே கழிச்சிட்டு மீதம் இருக்கின்ற தொகை 85 கிராம் தங்கத்தினுடைய பெருமானத்தில் இருந்தால் அவரு அதுக்கு 2% ஜக்காத் கொடுக்கும். இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற என்னண்டா, நாங்க இப்ப நிறைய பேர் இதுல ஒரு பகுதியில மட்டும் அவருடைய வருமானத்துக்கான வழி இல்லை. ஒருத்தர் ஒரு ஜப்புல இருப்பார், அவருக்கு சம்பளமும் வருகிறது, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இருப்பார். அதே மாதிரி எங்க சரி ஒரு இடத்துல அந்த ஒரு வெஹிக்கிளை வாங்கி ஹயருக்கும் விட்டு இருப்பார். திரும்ப அந்த என்ன சொல்ற ஒரு ஒரு விவசாய செக்டர்லயும் அவர் என்ன சரி கொண்ட இன்வெஸ்ட் பண்ணிப்பாரு. இப்படி பல வித்தியாசமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இருக்குமாக்களுக்கு. ஒரு இடத்திலிருந்து மட்டும் வருமானம் வாரதாக இருக்க மாட்டாங்க. அப்ப இங்க நாங்க அந்த சிலர் நாட்டுல ஃபேக்டரியல் கூட போட்டிக்கிறாங்க. அப்படி இந்த பல வடிவத்தில் அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்து ஜக்காத் இருக்கிறதா சொல்லியா நாங்க பார்க்கணும். கணிப்பிடுற நேரத்தில் தனியா தான் கணிப்பிடணும். அதுல எவ்வளவு ஸ்டாக் இருக்குது, அதுல எவ்வளவு சேல் நடந்திருக்கிறது, அந்த வகையில் அதுல மொத்தமாக பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தனித்தனியா தான் நாங்க பார்க்கணும். ஆனா எனக்கு என்ன நிசாப நான் பார்க்கறதுக்கு என்ன செய்ய மாட்டேன், இது எல்லாத்தையுமே கூட்டணும். இதெல்லாம் கூட்டி அது 85 கிராம் தங்கத்தை விட கூடுதலாக இருக்குமாக இருந்தா 2% ஜக்காத் கொடுக்கும். ஆனா இதுல விவசாய செக்டராக இருந்தா அதை நாங்க இதனோட சேர்க்கிறோம். ஏன்னா அதனுடைய அளவீடும் சிஸ்டம் வித்தியாசம். அது அப்படி விவசாய செக்டர்லயும் நாங்க இருந்தா அதை தனியா தான் பார்க்கணும். விளந்தானே, ஒருத்தர் ஒரு மஸ்ரா எடுத்து அங்க விவசாயம் செய்யறார் என்று சொல்லி இருந்தா வேற வேற வருமானங்களும் இருக்கிறது. அப்ப இந்த பணம் தங்கத்தை வச்சு அளவிட முடியுமானது பணம் சம்பந்தப்பட்டது. அப்ப அவற்றுக்கான ஜக்காத் எல்லாத்தையும் நாங்க ஒன்றாக பார்ப்போம். விவசாயம் சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்திகள ஜக்காத் அதனுடைய அளவீடு வித்தியாசம், அது வேறையாக பார்க்கப்பட வேண்டியது. அப்ப இது அந்த நாங்க இந்த விஷயத்துக்கு பணத்துக்கான ஜக்காத்தை பார்க்கிற நேரத்தில் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த கருத்தலோட இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாளை நாங்க பொதுமாய்க்கொள்வோம். மீதமுள்ள பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.